ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விலாக் வந்து பார்க்கலாம். இது வந்து காலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் எப்போதுமே வந்து டெய்லி காலையில் கோலம் போடுங்க. அது ரொம்பவே நல்லது. நம்ம மனசுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். ஸோ எப்போதுமே காலையில் எந்திரிச்சோனையே வாசலில் தண்ணி தெளித்து தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து தான் நான் வந்து தண்ணி தெளிச்சுக்குவேன். தண்ணி தெளிச்சிட்டு வந்து அழகாக வந்து கோலம் போட்டுக்குவேன். மாக்கோலமோ இல்லை பச்சரிசி கோலமோ போட்டுக்கலாம். இப்போ வந்து கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிலைவாசலுக்கு வந்து எப்போதுமே இந்த வெள்ளிக்கிழமைகளில் நான் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நம்ம குலதெய்வம் வந்து எப்போதுமே நம்ம நிலைவாசலில் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் மாற்றலாம். செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் வந்து மாற்றலாம். நான் வந்து இன்றைக்கி அதே போல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து நம்ம தெய்வத்தை வேண்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நல்லா வந்து தொடச்சிட்டு நம்ம எப்போதும் போல் மஞ்சள் அது ஃபஸ்ட்டு சாத்திட்டு அதுக்கப்புறம் பொட்டு மட்டும் நம்ம வச்சா போதும். இப்போ இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். அவளுக்கு வந்து மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்கு தயிர் பச்சடி வச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அவளுக்கு அது மட்டும்தான் லஞ்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, மீதி வந்து நம்ம மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ காலைல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா வந்து செஞ்சுக்கிறேன். இது வந்து ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், கொஞ்சம் டக்குன்னு ஆயிடும். மாவில்லாத டயத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் என்னோடய பழக்கமே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் துருவி போட்டோன்னாக்கா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பசங்களாம் சரி எல்லாமே ஈஸியாக சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் மாதிரி நினச்சிட்டு நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து தேங்காய் துருவலை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். இதை எப்போ உடனே சாப்பிடக்கூடாது. இதை அப்படியே வச்சு மூடிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும், சூப்பராக பார்க்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரிக்காக நான் வச்சுட்டு நான் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் அன்றைக்கி கடைக்கு போயிருந்தப்போ இந்த லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 5 kg இது பார்த்தீங்கன்னாக்கா 415 போட்டிருக்கு. ஆனால் வந்து 380 அந்த சம்திங் தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் தான் இருந்தது. சரின்ட்டு வாங்கிட்டு வந்து அதான் வந்து மிஷின்லையும் போட்டிருக்கேன். நம்ம டெய்லி மிஷின் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து வாங்கிட்டால் போதும். நான் எப்போதுமே அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். அதை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரின்ட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலைல பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ வேல் வழிபாடு, வேலுக்கு அபிஷேகம், சாலகிராமத்துக்கு அபிஷேகம் அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதான். இந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா பன்னீரால், பாலால், அடுத்து வந்து தேன் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லது. எப்போதும் வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அபிஷேகம் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதோட நன்மைகள் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து நன்மைகள் தரும். அதே போல் சாலகிராமத்துக்கும் வந்து டெய்லி வந்து பாலால் அபிஷேகம், இல்லை பால் முடியலாட்டியும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அது சுவாமிக்கு வந்து வச்சோம்னாலே ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ வந்து அழகாக அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி சுவாமி கும்பிட வேண்டியது தான். அதே போல் எப்போதும் சாமி கும்பிடும்போது மணி அடித்து சாமி கும்பிடுங்க. அது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போதும் நீங்கள் சாமி கும்பிட்றீங்கனாக்கா மணி அடித்து சாமியை அழைச்சி அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளி எல்லா நாளும் பண்ண முடியலாட்டியும் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் கண்டிப்பாக வந்து மணி அடித்து சாமி கும்பிடுங்க. அது ரொம்பவே நல்லது. அதே போல் சில மந்திரங்களை மட்டுமாவது சொல்லி விநாயகருக்கு, முருகனுக்குன்னு சொல்லி கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, அதை நம்ம பாராயணம் பண்ணாலே நம்ம வீட்டில் வந்து எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக சாமி கும்பிட்டுலாம் முடிச்சாச்சு. அப்புறம் சாப்பாடும் சாப்பிட்டதுக்கப்புறம் காய் வந்தது. ஸோ கீழே போய்ட்டு காயெலாம் வாங்கிட்டு வந்தேன். அவரைக்காய், கோவக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
எங்கள் வீட்டில் வந்து இப்போலாம் கோவக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இன்றைக்கி அதே போல் சாம்பாருக்கு வந்து மாங்காய் வந்து வத்தலாக போட போகிறேன். இந்த மாங்காய் வத்தல் வந்து ஊர்லேருந்து அத்தை வரும்போது கொண்டு வந்தாங்க. ஸோ அதை போட்டு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் அடுத்து அமேசானில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஃபோனுக்கு வைக்கிறது தான் என்னோடது உடஞ்சிருச்சு ஸ்டாண்டோடது. ஸோ அதனால சரின்ட்டு அதை வாங்கியிருந்தேன். அது வந்து கரெக்டாக வந்துருச்சு இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி 360 டிகிரிக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே இதை வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாங்கியிருந்தேன். அதான் என் பார்சல் வந்தோடனே பிரித்து பார்க்குறேன். ஓகே இனிமேல் வந்து நம்ம ஃபோன் அழகாக வந்து ஸ்டாண்டில் வச்சு சூப்பராக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஜஸ்ட் அது ஒரு டைம் கீழே விழுந்தப்போ பழைய ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரைபாட் வச்சுருந்தேன். அது நல்லா கொரில்லா ட்ரைபாட் இருக்குல்ல, அதுவும் நல்லா சூப்பராகவே யூஸ் ஆகும். இப்போ அதில் இந்த ஃபிக்ஸ் பண்ணுற இது மட்டும் இதாகிடுச்சு. அதனால் இப்போ இதை வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டடியாக தான் இருந்துச்சு. ஓகே இது ஓகே தான். 250 ருபீஸ் 248க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாச்சு இதை யூஸ் பண்ணி. ஓகே இனிமேல் எடுத்து யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தூசிலாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே வந்து இப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து அப்படியே வச்சு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் வந்து ஸ்டாண்டில் மாட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து தொடச்சி எல்லாமே எடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி அதே போல் சொன்னேன்ல மாங்காய் வத்தல் போட்டு சாம்பார் செஞ்சேன்னு. ஸோ சாம்பார் சுட சுட சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதோடு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக பருப்பு போட்டு செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பருப்பு போட்டு செய்ய சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க. ஸோ அப்படி தான் செய்கிறது. எப்போதும் போல் தான் சாம்பார் அப்படியே எப்போதும் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டு காயெல்லாம் போட்டு திரும்பி மாவத்தல் மிளகாத்தல் சாம்பார் தூள் எல்லாமே போட்டு அப்படியே திரும்பி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப குயிக்காக செஞ்ச மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது போல் செஞ்சாச்சு. நல்லா சூப்பராக வந்தது. நல்லா அது வந்து சின்ன வயசில் ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க சாம்பார், அந்த டேஸ்ட் வந்து வந்தது. இன்றைக்கி இந்த மாவத்தல் போட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்பளம் பொரிச்சதோடு இன்றைக்கி சூப்பராக வந்து லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஈவினிங் போல் விளக்கேற்றி திரும்பி வந்து வெள்ளிக்கிழமைனால ஈவினிங்கும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாசனை மிக்க அகர்பத்தி அதெல்லாம் ஏற்றி வழிபடும் போது பார்த்திங்கன்னா வீடே ஒரு மாதிரி தெய்வீகமாக இருக்கும். அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அந்த ஃபீல் இருக்கும். அதே போல் அந்த பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் ஏற்றினாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன்.